ஃப்ளூயிட் தான். அந்த ஃப்ளூயிட் வந்து ஹீட் ஃப்ளோவா இருக்கும்போது என்ன ஆக போகுது? ஒரு ஃப்ளூயிடோட கேஸ் தான். ஹீட் ஃப்ளோவா இருக்கும்போது அந்த ஃபங்ஷன் என்னவா ஆகுது? ஆல்ரெடி நம்ம பிக்சடே தெரியும். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் என்ன தெரியும்? பை பிளஸ் ஐ சைன் தெரியும். நார்மலா பைங்கிறது என்ன? நார்மலா பைங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். ஈக்குவலி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். சைங்கிறது 2 கேஸா டிவைட் ஆச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது லைன் ஃபங்ஷன் ஆச்சு. ஓகே. லைன் ஆஃப் போர்ஷன் ஆச்சு. இங்க வரும்போது ஃப்ளூயிட்ல வரும்போது என்னாச்சு? ஃப்ளூயிட்ல வரும்போது இதனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஆச்சு. ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆச்சு. ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆச்சு. அப்போ ஹீட் ஃப்ளோவில் இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? பை சையோட நேம் என்ன? ஓகேங்களா? அப்போ அந்த பை சையோட நேம் என்னங்கிறாங்கன்னா இங்க நோட் பண்ணிக்கிறான் பாருங்க. ஐசோதெர்மஸ். ஓகே. பையோட வேல்யூ ஐசோதெர்மஸ் அண்ட் சையோட நேம். சையோட நேம் என்ன சொல்றாங்க? ஃப்ளோ லைன்ஸ் ஆர் ஃப்ளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஓகே. இதுதான் நம்மளுடைய ரெண்டு நேம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நேம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஹீட் ஃப்ளோவில் ரியல் பார்ட்டோட வேல்யூ என்ன நேமு வித் கான்ஸ்டண்டாக கிடைச்சதுன்னா ஐசோதெர்மஸ். அதே காமர்ஸ் பார்ட்டோட நேம் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃப்ளோ லைன்ஸ் ஆர் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஹீட் ஃப்ளோவோட ஃபங்க்ஷனோட எஃப் ஆஃப் இஜெட்டோட, அதாவது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட நேம் வந்து 3ஆ டிவைட் ஆயிடுச்சு இருக்கு. சரிங்களா? இது 3ஆ டிவைட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஃப்ளக்ஸ் லைன். இங்கே வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் வந்து எல்லா பார்ட்லையும் 2 பார்ட்லையும் இருக்குது. இந்த கடைசி பார்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருந்தால் அது ஐசோதெர்மஸ். ஐசோதெர்மஸ். சரிங்களா? அப்போ அந்த நேம் எப்படி மாறுதுன்னு இந்த டேபிள் கொடுத்துக்கிறாங்க. இங்கே டேபிள் பாருங்க. மொத்தம் 4 பார்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. அந்த 4 பார்ட்டில் என்ன சொல்லிக்கிறது? இது வந்து பை ஃபங்க்ஷனோட நேமு, இது வந்து சை ஃபங்க்ஷனோட நேமு. ஈக்குவல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃப்ளூயிட் ஃப்ளோவில் என்னாச்சு? ஈக்குவல் பொட்டன்ஷியல் எதாவது இருக்குது, இங்கே ஸ்ட்ரீம் லைன் ஆச்சு. கிராவிடேஷன் என்ன வந்து இதை பற்றி நம்ம இங்கே அதிகமாக பார்க்கல. பட் அவன் சொல்லிக்கிறாங்க ஈக்குவல் பொட்டன்ஷியல் லைன் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீட் ஃப்ளோ தான் பார்த்துக்கிறோம். ஹீட் ஃப்ளோன்றது ஐசோதெர்மஸ் அண்ட் லைன்ஸ் ஆஃப் ஹீட் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாம்மா. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்டில் இருக்கிற ப்ராப்ளம். அப்போ மெயினாக எப்படி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எப்படி